மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். இது அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சனம் பண்றேன். தொடர்ந்து நாங்கள் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும். அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் பறையர் பேரவை புரட்சி தமிழகம் மாநாடு நடத்தினால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கிறார்கள். இதுவரை 2 மாவட்ட மாநாடுகளுக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த மாநாடு நடத்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு பாமக சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இங்கே மா.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து விவரம் அறிய நான் வந்தேன். இதை பயன்படுத்திக் கொண்டு பாமக சேர்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன்ட் நகருக்கு ஆட்டோல தனியா வராரு. அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன்ட் நகர்ல ஆட்டோல வர திருமாவளவனை இங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும். இதுவரை நான் 2 முறை புகார் கொடுத்திருக்கிறேன், திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று. ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது. எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இது அதால இந்த அராஜக போக்கு இது யார் மீது இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், இப்ப திருமாவளவனை தனியா பிடிச்சி கூட்டு போனா என்ன பண்ணுவாரு? அப்ப அது ஒரு நாகரிகம் இல்லல்ல. அப்போ ஒரு அரசியலா நாம சில கேள்விகளை விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு அரசியலாக அவர் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்றது, கூலிப்படைகளை வைக்கிறதுனா அப்புறம் அது சரி இருக்காது. இது தமிழக அரசியல்ல ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும். போலீஸும் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்க எங்கேயாவது போய் புகார் கொடுத்தீங்களான்றாங்க. இப்ப கூட தாக்குதல் நடந்தது, நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புகார் கொடுத்தா அதுல யார் பாதிக்கப்படுவான்? என் ஜாதிக்காரன் ஒரு 4 பேர் பாதிக்கப்படுவான். எனவே இது முழுக்க முழுக்க காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிற செயல். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் மீது சார் ஏற்கனவே 2 புகார் கொடுத்துருக்கேன். ஒன்னும் திருமாவளவன் மீது எல்லாம் புகார் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்காதுங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் மீடியால எடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல என்ன புகார் என்ன சார்? இதை வச்சு நடவடிக்கை எடுக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது. நான் 2 தடவை புகார் கொடுத்தேன் சார். என்ன சொல்றாங்க போலீஸ், கொஞ்சம் நிலைமை ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யாருக்கிட்ட போய் புகார் கொடுப்போம்?